இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆள் பிளான் பண்ண மாதிரி அவங்க மனைவியும் போட்டு தள்ளிடுறாரு. ஆனா அவங்களோட மனைவியோட டெட் பாடி காணாம போயிடுது. அவங்க மனைவியோட போன்ல இருந்து கால் வருது. ஒரு ஆளும் பேசுறான். நான் சொல்ற லொகேஷனுக்கு வான்னு சொல்லி சொல்றான். இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு போய் பார்த்தா இவங்க மனைவியை ட்ரீட்மெண்ட் பண்ற சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் அந்த இடத்துல இருக்காரு. இந்த ஆளோட மனைவி டெட் பாடி இந்த டாக்டரோட சேர்ல தான் இருக்கு. டேய் நீ உன் மனைவியை சுடும்போது நான் உன் வீட்டு பாத்ரூம்ல தான்டா இருக்குன்னு சொல்லி இவரும் ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. டேய் நான் உன் மனைவிக்கு டிப்ரஷனுக்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவங்க குழந்தை இல்லைன்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி எங்க ரெண்டு பேருக்குள்ளே சம்பவம் ஆயிடுச்சு. அதனால அவங்க கர்ப்பமா ஆயிட்டாங்க. உன் பொண்டாட்டி உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணி சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவ யூஸ் பண்ண டிப்ரஷன் டேப்லெட்ல பாய்சன் கலந்து நான் கொடுத்துட்டேன். அது சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல அவ ஸ்பாட்ல இறந்து போயிட்டாரா. நீ செத்த டெட் பாடியை தாண்ட வந்து சுட்ட. இப்ப அவளை அட்டாப்சி பண்ணா ஆல்ரெடி இறந்து போன டெட் பாடியை யாரோ தலையில வச்சு சுட்டு இருக்காங்கன்ற விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சிரண்டா. இப்ப இந்த டெட் பாடியை நம்ம கண்டிப்பா டிஸ்போஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லி இவங்க கார்ல வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்காக காட்டு வழியா போறாங்க. அந்த இடத்துல ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி நிக்குது. ஒரு போலீஸ் உங்களோட காரை மடக்கி இந்த லேடி கொஞ்சம் லிஃப்ட் கொடுக்கன்னு சொல்லி இந்த லேடியை ஏத்தி விட்டுறாங்க. கார்ல ஏறின லேடி பின்னாடி இருக்கிறது டெட் பாடின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சு டக்குன்னு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. இந்த ஆளும் கையில இருக்கிற சில்வர் வாட்டர் கல்லையா அந்த லேடி ஒரு அடி அடிக்கிறான். அந்த லேடி ஸ்பாட்ல செத்துறாங்க. திடீர்னு அந்த போலீஸ் காரன் வந்து இந்த காரை மடக்கிட்டு அந்த லேடி எழுப்புறான். அந்த லேடி இறந்து போன விஷயத்தை தெரிஞ்சதுமே அவன் கண்ணை நீட்டுறான். சடனா பார்த்தா இந்த பொண்ணு ஒரு கண்ணை எடுத்து இந்த போலீஸ் காரனை போட்டு தள்ளிடுறா. இப்போ இந்த மூணு டெட் பாடியுமே கார்ல ஏத்திக்கிட்டு எங்காச்சும் எடுத்து போய் டிஸ்போஸ் பண்ணலாம் சொல்லி ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்கனால முடியவே இல்ல. சரி மறுபடியும் ஈவினிங் ஆகட்டும் அப்போ டிஸ்போஸ் பண்ணலாம் சொல்லி உங்களோட வீட்டுக்கு எடுத்து வந்து வச்சிருக்காங்க. என்னடா இது இவ்வளவு பெரிய பிரச்சனை நம்ம மூணு பேரும் மாட்டிக்கணுமே சொல்லி இவங்க யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்காங்க. மேலகிற லைட் கட்டா இவங்க மூணு பேர் மேலயுமே போகுது. ஸ்பாட்ல இவங்க மூணு பேரும் அவுட். இவங்க மூணு பேரும் மூணு கொலையை பண்ணிட்டு மறையதுக்காக ட்ரை பண்ணி மேலகிற லைட் கீழே வந்து இறந்து போனதை அந்த கேஸையும் முடிக்கிறாங்க. அப்படியே அந்த பணமும் முடியுது.